நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ தனுஷு ராசி போராடம் நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு தமிழ் நியூ இயர்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பூராடம் அப்படின்னாலே சுக்கிரனோட நட்சத்திரமா. தனுசு ராசி அப்படின்னும் போது குருனோட ராசி. இந்த குருவும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல தனலட்சுமி யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகிடும். ஏதோ இவங்களோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் இல்லை ஒரு காலகட்டம் நல்ல வசதியாக வாழ்வாங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேல வசதியா வாழ்ந்து அந்த வசதியை அனுபவிக்கிறதுக்கான பிராப்தமும் இவங்களுக்கு உண்டு. ஒரு சிலர் ஒரு சிலர் நல்ல வசதியை ஃபுல்லா சம்பாதிப்பாங்க, 3 நேரம் நல்லா கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த மகாலட்சுமி யோகம்ன்றதே இருக்காது. இவங்களுக்கு அந்த யோகம் அப்படின்றது உண்டு. கொஞ்சமே சம்பாதிச்சா கூட நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காகவே திருப்தியா நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நீட்டா இருக்கிறது, நல்லா சாப்பிடுறது, இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். வாழ்வாங்க. வாழ்க்கையே வாழறோம்பா அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்க வாழறோம்பா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்துல இல்ல ஒரு காலகட்டம் திருப்தியா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுசு பூராடம் பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், என்னுடைய என்ஜாய்மெண்ட்ல பிரச்சனை, என்னோட சந்தோஷத்துக்கு குறுக்கீடுகள் அப்படின்றது நிறைய இருந்துச்சு. எங்க அப்பாவே குறுக்கீடா இருந்தார், எங்க அம்மாவே குறுக்கீடா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நம்பினவங்களே என்னோட சந்தோஷத்துக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. ஹெல்த்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், சமுதாயத்துல ஒரு அவப்பேர், ஒரு அசிங்கம், இதெல்லாம் சந்திச்சாங்க. இதெல்லாம் 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசத்துக்கு மேல குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படிக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியாவே இருந்தாலும் அவர் அமைதியா இருக்க போறாரு. அவரு உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே போறதில்லை, நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 3ஆம் பாவம். பொதுவா வந்து பாருங்க, என் தம்பி தங்கச்சி ஸ்தானத்துல அதாவது ராகு வந்து தம்பி தங்கச்சி ஸ்தானத்துல இருக்காரும்போது என் தம்பி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு, எனக்கு பெரிய தொழில் இருந்தாலும் என் தம்பியை நம்பியே நான் முழுசும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனம் தேவை. கவனமா இருக்கணும். தம்பி மட்டுமா இல்ல எல்லார்கிட்டயும் அப்படி? தம்பி தங்கச்சி இளைய சகோதர தைரிய ஸ்தானம் அப்படின்றதுனால அந்த இளைய சகோதரர்கள் கிட்ட வயசு கம்மியானவங்கள அக்கா அக்கான்றாங்கன்னு அவன் என் மேல உயிரே விடுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி ஒரு விஷயம் செஞ்சானா நீ மாட்டிப்ப. 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும். அதே மாதிரி தம்பி தங்கச்சியை வெளிநாடு படிக்க அனுப்புற அப்படின்னா நிறைய செலவு பண்ணி அனுப்பிச்சுட்டு அவன் சம்பாரிச்சு எனக்கு அனுப்புவான்னு நீ நம்பி அனுப்பிச்ச அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கவனம் அப்படின்றது வேணும். கேது பக்கம் 9ஆம் பாவம். ஹையர் எஜுகேஷன் வெளிநாடுல படிக்கிறதுக்கான பிராப்தம். ஓகேங்களா? அதே மாதிரி ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல வெளிநாட்டுல போயிட்டு அந்த ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ்லாம் படிக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. 6ஆம் மாசத்துக்கு மேல 8ல குரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம குரு அப்படின்னும் போது இது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும். அப்ப கணவனோட ஆயுசுல, அதாவது கணவனோட ஒரு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. ஆயுசுக்கு சிலரோட லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்டுக்கு பங்கம் வரலாம், அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சேர்க்கையில கவனம் அப்படின்றது கூட யார் இருக்கான்னு பார்த்து. ஆமா, இல்லம்மா, நீங்க ஆண்களா இருந்தா ஆண்களோட சேர்றதுலயே கவனம் வேணும், பெண்களா இருந்தாலும் பெண்களோட சேர்றதுலயே கவனம் வேணும். மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்ல உங்க ஒய்ஃப் உங்க பார்ட்னரோட ஹெல்த்ல மட்டும் இல்ல உங்களோட ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோ. ஓகே மேம். இன்னும் அவங்களுக்கு லக்ஸ் வேணும்னா சரி, இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் போகணும்? பொதுவாகவே தனுசு இது வந்து பாருங்க மூலம் பூராடம், அதாவது மூலம் பூராடம் உத்திராடம் எல்லாருமே வந்து வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா ஈசன் தான். ஈசனோட காலில் 9 கிரகங்களும் ஈசனோட காலடியில. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை தோறும் சிவ வழிபாடு, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில சிவ வழிபாடு பண்றது நிறைய நற்பலன்கள். கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான். புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா
7ல இருப்பான். ஓகே 7ல இருப்பானா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவனும் பிரிஞ்சே போயிட்டோமே. நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு. பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு. தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா அந்த 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.